வெல்கம் டு பிளானட் எர்த். இந்த ஒரு பிளானட்ல உங்களுக்கு கிடைக்க போறது வண்டர்ஸ் ஆஃப் நேச்சர். ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல சில பிரச்சனைகள் வருது. வானிலை மாற்றம், பனிப்பாறைகள் உருகுதல், காட்டு தீ. எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கும். அந்த தீர்வு எங்கிருந்து வரப்போகுது தெரியுமா? அதுதான் நம்மளுடைய எதிர்காலம். நம்மளுடைய குட்டி சிட்டி ஹீரோஸ பார்க்க வராரு என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவர் தான் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஹோஸ்ட், ரித்விக் தஞ்சானி. ஹலோ எவ்ரிபடி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாவ் வாவ். ஓகே गाइस, அப்பளம் சப்பளம் தாத்தா தையா, நான் உங்களோட ரித்திக் அண்ணன். ஜூனியர்ஸை நான் க்ளோஸா ஹக் பண்றேன். அவங்க அப்பா அம்மாக்கு ஒரு சல்யூட், அப்புறம் மாமா மாமிக்கும் தாத்தா பாட்டிக்கும் இந்த ஹோஸ்டான நான் தாழ்மையோட வணக்கம் சொல்லிக்கிறேன். இதுதான் ஃபெவி கிரியேட் ஐடியா லேப்ஸ் பார்ட்னர்ட் பை சோனி ஏ. இங்க சயின்ஸ் அப்புறம் ஆர்ட்ஸோட கலர்ஸ தன்னோட கிரியேட்டிவிட்டி ஸ்ப்ரே கன்ல ஃபில் பண்ணிட்டு நம்மளோட யங் பிரில்லியன்ட்டான கலைஞர்கள் உலகத்துல இருக்கிற பெரிய ப்ராப்ளம்ஸ்க்கு சிம்பிள் சொல்யூஷனை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவாங்க. அவங்களோட இமேஜினேஷன், அவங்க கிட்ட இருக்கிற திறமை, அப்புறம் ஃபெவி கிரியேட்டோட அட்டகாசமான ப்ராடக்ட்ஸும் இருக்கு. இந்த ஷோல கலந்துக்க போறாங்க ஐன்ஸ்டைன், அப்புறம் நியூட்டன், வான் காக், அப்புறம் ஹுசைன். இன்னைக்கு அவங்க சொல்ல போறாங்க சின்ன வயசுலயே வேற விதமா திங்க் பண்றவங்க தனக்குன்னு வழியை உருவாக்குவாங்கன்னு. அதனால நாம அவங்கள அன்பா லிட்டில் சயின்டிஸ்ட்னு கூப்பிடுறோம். ஓகே, சோ இங்க பாருங்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளோட லிட்டில் சயின்டிஸ்ட்ல நாம மீட் பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு முதல்ல அவங்கள பாத்துடலாம். அவங்களோட வேலை ரொம்பவே கஷ்டமானது. இப்ப முதல்ல வர போறவங்களுக்கு கடலுக்குள்ள மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. கூப்பிடலாமா? கடலுக்குள்ள இருந்தாதான் அவங்க மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். லெட்ஸ் வெல்கம் ஆர் ஸ்கூபா இன்ஸ்ட்ரக்டர், மரீன் பயாலஜிஸ்ட் நயன்தாரா ஜெயின். ஹலோ லேடி, வெல்கம் வெல்கம் வெல்கம். இங்க இருக்கிறது எப்படி ஃபீல் பண்றீங்க? I'm really excited and I can't wait to meet the children and அவங்களோட ஐடியாஸ் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அவங்க ஸ்மைல்ஸ் ரொம்ப அழகா இருக்கும் and I'm really excited to see them and just see what they can do. Absolutely, yeah. உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கும் கடலுக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி? I think நான் கடலை எந்த அளவுக்கு நல்லபடியா கவனிச்சுக்கிறேனோ, I feel that the ocean takes more care of me. The ocean is like my mother. I spend so much time there and just pure love. ஓகே, இப்ப நம்ம அடுத்தத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷலான ஆள் வர போறாங்க. ஓகே, இன்னைக்கு இங்க வர போற ஜட்ஜ் ஒரு எக்ஸலென்ட் ஆக்டர், எக்ஸலென்ட் ஹோஸ்ட், ஒரு சூப்பர் மாம், அப்புறம் அவங்களுக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல ரொம்ப டீப்பான ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. அவங்களோட பேஷன் அண்ட் பாசிட்டிவிட்டி அவங்கள அப்படியே நிரந்தரமா நிறைய பேரோட மனசுல இடம் பிடிக்க வச்சிருக்கு. மனசுல இடம் பிடிச்சிருக்கவங்கள இந்த இடத்துக்கு கூப்பிட்டுலாமா? ப்ளீஸ் வெல்கம் மந்தனா பேதி. வாங்க வாங்க, ப்ளீஸ் வெல்கம் 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 गाइस. நீங்க ஒரு ஆர்டிஸ்ட் தானே? ஒரு ஆர்டிஸ்டா நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் அந்த அளவுக்கு பிடிக்கும். யூ ஹேவ் நோ ஐடியா. எனக்கு ஒரு ஸ்டேஷனரி கடை கூட ரொம்ப அழகா தெரியும். உங்களுக்கு தெரியாது, என்னோட வீட்ல பாத்தீங்கன்னா ஏராளமான ஸ்டேஷனரியோட டிராயர்ஸ் இருக்கும். என்னோட குழந்தைங்களோட பர்த்டே பார்ட்டிஸ் நடக்கும்ல, அவங்க எல்லாம் சேர்ந்து பிங்க் தி டாங்கி ஸ்டைல், நான் தான் அந்த டாங்கியை ரெடி பண்றேன். தட்ஸ் வண்டர்ஃபுல். அப்புறம் இன்னைக்கு நீங்க இங்க வந்து இந்த காம்படிஷனை ஜட்ஜ் பண்ண போறது சந்தோஷமா இருக்கு. இவங்களை கை தட்டி வரவேற்கலாம். So, हनी बनी का झोल माल है, हनी बनी का झोल माल है, हनी बनी का झोल माल है, हनी बनी का झोल. yeah, honey. Hello, bunny. How are you, everybody? Make some noise for Honey Bunny. बनी का झोल माल है, हनी बनी का झोल माल है, हनी बनी का झोल माल है, हनी बनी का झोल माल है. Honey, என்ன? திரும்ப சொல்லு. ஓ,
யூ மீன் லிட்டில் சயின்டிஸ்டா? ஓகே லிட்டில் சயின்டிஸ்ட், நீங்க 2 பேரும் ரெடினா ஒரு வேலை பண்றீங்களா? நீங்க போய் அவங்கள கூட்டிட்டு வாங்களே. ஓகேவா? Thank you. ஹனி பனிக்கு ஒரு அப்ளாஸ் கொடுங்க. After a nationwide hunt in more than 800 schools and 2.4 lakh entries. Yes, 2.4 lakh entries-ல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கிற நம்மளோட top 6 finalists from grade 1 to grade 4. அவங்க தான் நம்மளோட லிட்டில் சயின்டிஸ்ட். ஹலோ! Oh! One more. Oh! Okay. Hi my little scientists. இவங்களுக்காக ஒரு பெரிய கிராண்ட் அப்ளாஸ் கொடுங்க. Come on, cheer பண்ணுங்க. இன்னைக்கு நம்மளோட முதல் ஃபைனலிஸ்ட் ஆகான்ஷா டண்டன். 8 வயசு, அவர் லேடி குயின் ஆஃப் த மிஷன் ஸ்கூல், கொல்கத்தா. சாத் யாக்கின் 9 வயசு, ஜிடி மதர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், முசஃபர்பூர். சித்தி மனோஜ் மேஷ்ராம் 9 வயசு, பவன்ஸ் பிபி வித்யா மந்திர், நாக்பூர். தாமஸ் மேத்யூ 10 வயசு, ராஜாகிரி பப்ளிக் ஸ்கூல், கொச்சி. வைஷ்ணவி பிரகாஷ் பராவலியா 8 வயசு, பிவிடி வனிதா விஸ்ராம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல், சூரத். எக்வீரா குப்தே 10 வயசு, தி எமரல்ட் ஹைட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல், இண்டோர். சோ ஃப்ரெண்ட்ஸ்னா அவங்க ஹனி பன்னி மாதிரி இருக்கணும். அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இங்க யாரோ ஒரு பொண்ணு இருக்காங்களா, அவங்க ஆக்டராவும் இருக்காங்களா, டான்சரா இருக்காங்களா, கிளாஸோட டாப்பர், அப்புறம் இது எல்லாத்தோட சேர்த்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல பெரிய விஷயங்களை சாதிச்சிருக்காங்களா. இப்ப சீக்கிரம் அந்த பொண்ணு முன்னாடி வந்தா நல்லா இருக்கும். நீங்களா பாத்தீங்கல்ல? யாரு? நான் தான். ஆகான்ஷாக்காக ஒரு பெரிய கிராண்ட் அப்ளாஸ் கொடுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ யாராவது கத்து கொடுத்தாங்களா, இல்லனா உங்க வீட்ல யாராவது பண்றாங்களான்னு சொல்லுங்க. நான் சின்ன வயசுல இருந்த போது அப்பா ஸ்கூல்ல இருந்து நிறைய ரொம்ப சின்ன ப்ராஜெக்ட்ஸ் வரும். அப்ப மம்மி தான் பண்ணி கொடுப்பாங்க. அத பார்த்து நானும் கொஞ்சம் கொஞ்சம் ஓகே, கத்துக்கிட்டேன். அப்ப சின்ன குழந்தையா இருந்தீங்களா? गाइस, இது பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. அதெல்லாம் நடந்து முடிஞ்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அப்படிதானே? இப்போ நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்கல்ல? சோ கியூட். இவங்களுக்கு ஒரு கிராண்ட் அப்ளாஸ் கொடுங்க ப்ளீஸ். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, நீங்களும் உங்க அப்பாவும் சேம் ஸ்கூல் போறதா கேள்விப்பட்டேன். ஆமா, அது எப்படி நடக்கும்? நீங்க எந்த கிளாஸ்? Third. உங்க அப்பா எந்த கிளாஸ்? 11th. உங்க அப்பா 11thலயா? எப்படி? அப்பா கத்து கொடுப்பாரு, நான் கத்துக்கிறேன். வைஷ்ணவி, ஃபைனலிஸ்ட் ஆனதுக்கு உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, ஒன்னு சொல்லுங்க, நீங்க காம்படிஷனுக்கு ரெடியா இருக்கீங்களா? எஸ் நீங்க இதுல வின் பண்ணிடுவீங்களா? எஸ் அப்படியா? எஸ் கண்டிப்பா? எஸ். சோ கியூட். வைஷ்ணவிக்கு ஒரு கிராண்ட் அப்ளாஸ் கொடுங்க. ஓகே. சோ சித்தி, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? உங்களுக்கு டெலிஸ்கோப் பிடிக்குமா இல்ல மைக்ரோ டெலிஸ்கோப் பிடிக்குமா? நீங்க வானத்துல என்ன பாத்தீங்க? நான் ஜூபிட்டர், சாட்டர்ன் அண்ட் மூன். நீங்க எப்பயாவது மேல என்ன பாத்திருக்கீங்களா? இல்ல இல்லையா? இல்ல. ஓகே, இன்னைக்கு எல்லாரும் எக்ஸைட்டடா இருக்கீங்கல்ல? எஸ் எஸ். எஸ். ஓகே, உங்களுக்கு செஸ் ரொம்ப பிடிக்கும்ல? உங்க ஃபேவரட் செஸ் பிளேயர்னா யாரை சொல்லுவீங்க? குகேஷ். குகேஷ். Of course. தாமஸ்க்கு எது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? காய்ஸ், சப்பாத்தி. நீங்க இன்னைக்கு வின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நாங்க உங்களுக்கு சப்பாத்தி கொடுப்போம். பாத்தீங்களா? எஸ்ஸா? ஓகே, கூல். சாத், ஒரு விஷயம் சொல்லு. மக்கள் இப்போ உன்னை தேடி வந்து போட்டோஸ் எடுக்கறாங்கல்ல? யா. கிளாஸ்ல என்ட்ரி எப்படி இருக்கு? அட்வென்ச்சரா இருக்கும். கிளாஸ்ல என்ட்ரி எப்படி இருக்குன்னு கேட்டா அட்வென்ச்சர்ஸா? ஆல்ரைட், நம்மளோட ஃபைனலிஸ்ட்க்கு ஒரு கிராண்ட் அப்ளாஸ் கொடுங்க. அடுத்து பார்க்கிறதுக்கு முன்னாடி ஜட்ஜஸ், ப்ளீஸ் டெல் us இன்னைக்கு இந்த குழந்தைகளுக்கான challenges என்னென்ன? So, the challenge for the little scientist today is changing seasons. Use your imaginations to show the magic of the seasons come to life. நீங்க உங்க சேலஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரித்விக் அண்ணன் கிட்ட உங்களுக்காக ஒரு சீக்ரெட் கிஃப்ட் ஒன்னு இருக்கு. இந்த காம்படிஷன்ல அது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க ரெடியா இருக்கீங்களா? யா. எஸ், ரெடி தானே? ஓகே, உங்களுக்கு அந்த கார்டு தெரியுதுல, நாலா பக்கமும் இருக்கு. இந்த கார்ட்ல ஒரு புதையல் இருக்கு.
அதுல நம்ம கிட்ட ஒரு சீக்ரெட் கிராஃப்ட் ஜோனும் இருக்கு. எப்படி? கிராஃப்ட் ஜோன் அட்டகாசமா கியூட்டா இருந்துச்சு. எனக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிடுச்சு. ஏராளமான கிராஃப்ட்ஸ் அட்டகாசம். நான் இதுல இருக்க எல்லாத்தையும் யூஸ் பண்ண போறேன். ஃபெவி கிரியேட்டோட பாயிண்ட் கிளியரா இருக்கு. லேர்னிங் பை டூயிங். அதுக்காக 15,000 ஸ்கூல்ஸ் அண்ட் ஓவர் 2 மில்லியன் டீச்சர்ஸ் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து ஃபெவி கிரியேட்டர் ட்ரஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க ஆர்ட் இன்டிகிரேட்டட் லேர்னிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. தனக்குள்ள இருக்கிற ஆர்டிஸ்ட அடையாளம் காண முடியும். அதை எப்ப கண்டுபிடிக்க முடியும்னா ஃபெவி கிரியேட்டோட யூனிக் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸோட தான். இப்போ உங்களோட மாஸ்டர் பீஸ் ரெடி பண்றதுக்காக உங்களுக்கு கிடைக்க போகுது 90 மினிட்ஸ், அதாவது 1.5 hours. அதை நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக் ஸ்டேஷனரி, ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ், அப்புறம் ஃபெவி கிரியேட்டோட ஃபேண்டாஸ்டிக் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து என்ன வேணா எடுத்துக்கலாம். நம்ம ஜட்ஜஸ் ஸ்கோர் கொடுப்பாங்க. அதுல 3 வின்னர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. ரைட்? ஜட்ஜிங்கான பாராமீட்டர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. முதல்ல ஐடியா. உங்க ஐடியா எவ்வளவு யூனிக்னு பார்க்கணும். ரெண்டாவது கிரியேட்டிவ் யூஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அதாவது உங்ககிட்ட என்னென்ன பொருள் இருக்கோ நீங்க அதை எப்படி கிரியேட்டிவா யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கணும். அண்ட் நம்பர் 3 ஃபைனல் பிரசன்டேஷன். கிளியர்? ரெடியா இருக்கீங்களா? எஸ். ஓகே, கெட் செட் அண்ட் கோ. யாருக்காவது ஏதாவது உதவி தேவைப்பட்டா என்கிட்ட தாராளமா கேட்கலாம். ஓ வாவ், நீங்க உங்க ப்ராஜெக்ட் பத்தி என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க? இந்த பாட்டிலோட 4 பக்கமும் நான் சீசன்ஸ் காமிக்க போறேன். அதனால நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, மதர் எர்த் அதுதான் நம்ம 4 சீசன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுது. அதுதான் என்னோட ப்ராஜெக்ட். அதான் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். வாவ், செடி கொடிகளையும் அதுக்குள்ள போடுவியா? வெரி நைஸ். How do you think of this idea? நான் மவுண்ட் ஃபியூஜி பார்த்திருக்கேன். நான் அதை அப்படியே இங்க ரீக்ரியேட் பண்ண பார்க்கறேன். ஏன்னா இங்க 4 சீசனுமே நல்லா இருக்கும். Oh wow. What are you doing? I am making the 4 seasons. So, you're showing us the 4 seasons through this nice 3D model. Hi Sar. ஹாய். உங்க ஐடியா என்ன? பூமியில பாத்தீங்கன்னா சீசன் சேஞ்ச் ஆகுதுல, அப்ப எர்த்துக்குள்ள சில சேஞ்சஸ் ஏற்படுது. அதனால இங்க பாத்தீங்கன்னா டைம், அப்புறம் இது இங்க ரொம்ப பிரைட்டா இருக்கும். வாவ், உங்க பெயிண்டிங் இருக்குல்ல ரொம்ப நீட்டா இருக்கு, அழகா இருக்கு. நீங்க கரெக்ட் டைம்ல டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லயும் என்ன காமிக்க போறீங்க? Rainy season, spring season, summer season, winter season. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் பார்க்கிறதுக்கு. எப்படி கம்ப்ளீட் பண்றான்னு பார்க்கலாம். And this is your umbrella for the rainy season. So pretty. Hello. என்ன பண்ற? I am making the magic of seasons. Magical Oh, wow. seasons. நீங்க கட் பண்ற கலர்ஸ் இருக்குல, அது டிஃபரண்ட் சீசன்ஸை ரெப்ரசென்ட் பண்ண போதா? All the best for the rest of your project. Thank you. இவங்களோட டைம் இப்போ ஆல்மோஸ்ட் முடிய போகுது. சோ பார்க்கலாம். Where are we? எப்படி போயிட்டு இருக்கு? முடிய போகுதா? அவ ரொம்ப இல்லையா? சைலண்டா இருக்கால. நான் உங்க பிரசன்டேஷன் இப்ப பாக்கி பத்தி இருக்கிறது ஒரே என்னன்னு விஷயம் தான் பாத்தீங்கன்னா, சொல்லணும்னு நினைக்கிறேன். 2 அது நிமிஷம் it's so different. Yes ma'am. What a wonderful presentation. Thank you. You know, in terms of art, it looks like a work of art. Absolutely. அங்க ஒரு ஐஸ் கோபாரம் இருக்கு, which is an important source of water in Ladakh. ஏன்னா நாம இப்ப லாஸ்ட் மினிட்டுக்கு போக போறோம். 2 நிமிஷம் தான் இருக்கு. இப்படி போடணும். There was such a thoughtful presentation. Fantastic. Outstanding. அவங்க கான்செப்ட் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. So the winner is